சரி, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்தில் உள்ள மேட்டுக்குப்பத்தில் இருக்கும். ஏன் நம்ம அங்கே வந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு டவுட், எனக்குமே டவுட். ஏன் அங்கே வந்திருக்கோம்? K7 ரேசிங் பைக்ஸ் அப்படின்ற இந்த ஷோரூம் வந்திருக்கோம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ்டு பைக்கெல்லாம் இங்கே விற்கிறாங்க. என்னது யூஸ்டு பைக்கெல்லாம் விற்கிறாங்க. சின்ன சின்ன பைக்லாம் கிடையாது, எல்லாமே பெரிய பிராண்டடான பைக் தான். ராயல் என்ஃபீல்டாக இருக்கட்டும், KTM இருக்கட்டும், ஜாவாவாக இருக்கட்டும், போல பெரிய பெரிய பிராண்டோட பைக்லாம் விற்கிறாங்க. ஸோ இங்கே குறைஞ்ச விலையில், அதாவது டவுன் பேமெண்ட் வெறும் 10,000 ரூபாய் கட்டினா ஒரு புல்லட் எடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதை பார்த்து தான் நான் வந்திருக்கேன். பயங்கரமான ஸோ இப்போ நம்ம பார்க்குற பைக் என்ன பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் வந்து ஹண்டர், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடல். ஸோ இந்த வண்டிக்குமே வந்து நீங்கள் வெறும் 10,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த ஹண்டரும் கிடைக்கும். பியூர் ராயல் என்ஃபீல்டு போடுறது பார்த்தீங்கன்னா இந்த ஹண்டர். ஸோ இதுவும் கிடைக்கும். ஸோ ரீபான் கிடைக்கும், கிளாசிக் கிடைக்கும், ஹிமாலயன் கிடைக்கும், KTM கிடைக்கும். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஹண்டர் பாருங்கள், தெரியும் பாருங்கள். இந்த சைடில் ஃபுல்லாக ஹண்டர் சீரிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹண்டரும் கிடைக்கும். வெறும் 10,000 ரூபாய்க்கு புல்லட்டா, வெறும் 10,000 ரூபாய்க்கு ஹண்டரா, செம்ம ஹண்டிங் தான் போல இருக்குது எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியது தான் K7 ரேசிங் துறைப்பாக்கத்தில் உள்ள மேட்டுக்குப்பம். எங்க இருக்குது? துறைப்பாக்கத்தில் உள்ள மேட்டுக்குப்பம். இப்போ நம்ம பார்க்க போது என்னன்னு பார்த்தீங்கன்னா KTM பைக். KTMல வந்து இது என்ன பைக்குன்றது எனக்கு தெரியாது. சொல்லுவேன், இது ஏதோ பேர் போட்டிருக்காங்க. ஆனால் நல்ல பைக், KTM சூப்பர் பைக், ரேசிங் பைக்கு. ஸோ இந்த பைக்கு கூட நீங்கள் வெறும் 10,000 ரூபாய் கட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிற எல்லா பைக்குமே நீங்கள் வெறும் 10,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து கையோடு கொடுத்துருவாங்க. நீங்கள் எடுத்துன்னு போயிடலாம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு எல்லாம் பாயிண்டும் கரெக்டாக இருக்கும். அது நீங்கள் தான் செக் பண்ணுவாங்க. சிபில்லாம் கரெக்டாக உங்களுக்கு இருக்கணும். நான் 10,000 ரூபாய் எடுத்துன்னு வண்டி கொடுங்கலாம் உங்களுக்கு ஃபினான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு வண்டியும் கொடுப்பாங்க, உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் சென்னையில் 55 கிலோமீட்டர் உள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு வண்டியா, 10,000 ரூபாய்க்கு ஒரு வண்டியா, ஐயோ 10,000 ரூபாய்க்கு ஒரு வண்டியா. ஏன்னா 10,000 ரூபான்றது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி. ஆனால் அந்த காலத்தில் 10,000 ரூபாய் ரொம்ப அதிகம். 10,000 ரூபாய் கையில் இருக்குதா, ஒரு புல்லட் மாப்பிள்ளை மாதிரி ஓட்டு போகலாம். என்னது மாப்பிள்ளை சம்பா மாதிரி சும்மா துள்ளி குச்சி குதிரை மாதிரி ஓட்டு போகலாம். 10,000 ரூபாய் KTM பார்க்கணும். என்னால் வந்து புல்லட்டே வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒரு புல்லட் வந்து ஒரு கனவு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த கனவு உடனே பட்டால்னு வந்துடும். அப்துல் கலாம் சொல்லிக்கிறாரு, கனவு காணுங்க. எதுக்கு சொல்லிக்கிறாரு? எல்லாத்துக்கும் தான். புல்லட் வாங்கிறதுக்கும் அவர் தான் சொல்லிக்கிறாரு, கனவு காணுங்கன்னு சொல்லிக்கிறாரு. நம்மளால பெரிய வண்டி வாங்க முடியாது, காசு இல்லை அப்பெல்லாம் நினைக்கிறாரு. வெறும் 10,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் தான் உங்களுக்கு இதில் எந்த புல்லட்னா எடுத்துன்னு போகலாம். ஸோ இந்த வண்டி கான்டினென்ட் எடுத்துன்னு போகலாம், புல்லட் 350 எடுக்கலாம், ரீபான் எடுக்கலாம். பாருங்கள் அழகாக திருப்புறாங்க கேமராமேன். இதெல்லாம் பாருங்கள் நடுவில் கொட்டிக்குது பாருங்கள். எல்லாமே எடுக்கலாம். வெறும் 10,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு புல்லட்டு ரெடி. உங்கள் கனவெல்லாம் பட்டுன்னு உடஞ்சிடும். சரி, ஓகே, 10,000 ரூபாய் கட்டணும். ஆனால் யார் எப்படி அப்படின்றது ஒரு டவுட் இல்லை. ஸோ இங்கே யாருக்கு வந்து இந்த பைக் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் 55 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஃபினான்ஸ் எடுக்கும். என்னால் 10,000 ரூபாய் கட்ட முடியும், அதுக்கு மேலே என்னால் காசு இல்லைங்க, நான் வந்து இஎம்ஐயில் தான் போகணும்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணுவாங்க, ஃபினான்ஸ் தருவாங்க. சரி, நான் வந்து இந்த ஊரே இல்லைங்க, நான் வந்து திண்டுக்கல், தேனி, திருச்சி, தஞ்சாவூர், மதுரை எங்கேயோ இருக்கிறாங்க, நேட்டிவ் எனக்கு அங்கங்க. ஆனால் நான் சென்னையில் தங்கியிருக்கேங்க, எனக்கு வந்து லோன் போனால் அவங்க நேட்டிவ்க்கு போங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அழகடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி கிடையவே கிடையாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையில் தங்கியிருந்து உங்களோட நேட்டிவ் வந்து வேறு எங்கேயோ இருந்தால், மதுரை, திருச்சி வேறு எங்கேயோ இருந்தால் கூட நீங்கள் தங்கிறதுக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட், அந்த வாடகையோட இதை பண்ணுறதுக்கு கொடுத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த புல்லட் வந்து ஈஸியாக வாங்க முடியும். இங்கே இப்போ மீட்டிஆர் 350 காமிச்ச மாட்டிங்களா, அது ஒரு வெந்தய கலரில், அது என்ன கலர்னு சத்தியமாக பேர் தெரியல. ஸோ அந்த கலரில் நம்ம பார்த்தோம் ஒரு வண்டி, அந்த வண்டி வந்து அண்ணன் தான் வாங்கியிருக்காரு. ஸோ நான் கங்க்ராச்சுலேஷனா, இமானுவேலோட ஃப்ரெண்டு தானே நீங்கள்? ஆமாம், இமானுவேல் பார்த்துருக்கானு. உங்கள் நேம் தான் செந்திலுங்களா? சூப்பர். ஸோ செந்தில் சார் தான் இப்போ அந்த வண்டி வாங்கியிருக்கேன். நான் வந்து ராசி என்னன்னு தெரியல, வண்டி பிடிச்சிட்டு வருவாங்க பாருங்க, 3 வண்டி புக்கு அங்கே பாருங்களேன், 3 வண்டி புக்கு. அந்த செந்தில் வர வண்டி வாங்கிட்டாரு. ஸோ ஒருவேளை இந்த கில்மாகிரியன் இந்த கிருதரை வந்து கைராசிக்காரன் நினைக்கிறாங்க, எந்த இடத்துல காலை வச்சாலும் நிச்சயம் வியாபாரம் சார். ரொம்ப பார்க்குறது யார் ராசி நினைக்கிறாரு சார், ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பெரிய வண்டிலாம் வச்சிருந்தீங்களா, இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்டா சார் பெரிய வண்டி? இல்லை, இது 2வது எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி வண்டி சார் வச்சுருந்தேன்? இதுக்கு முன்னாடி தண்டர்போர்டு வச்சு வச்சுருந்தீங்க.
K7 பைக்ஸ்ல இப்போ நம்ம வந்து பார்த்ததுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஜென்ஸு எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் ஆண்களாக தான் பார்த்துருந்தோம். முறையே இப்போ நான் வந்து ஒரு பெண்களை பார்க்குறேன். முறையே சொல்ல முடியாது, ரெண்டாவது ஆள் பார்க்குறேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு நான் இன்டர்வியூ எடுக்காமல் விட்டேன். இன்னைக்கு நான் விடக்கூடாதுன்னு இவங்க இன்டர்வியூ வந்துட்டேன். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். மேடம் உங்களோட பேர்? மேடம் கிரிஜா. கிரிஜா. அதாவது நீங்க மட்டும் தான் புல்லட்லாம் ஓட்டுவீங்களா, ஏன் நாங்க ஓட்ட மாட்டோமா அப்படின்னு கிரிஜாக்கா என்னோட பேரு கிரிஜா. என்னோட பேரு கிரி. ஓ ஆமா, நீங்க அதுல ஜாலியா ஜாப் போட்டீங்கன்னா கிரிஜா. நீங்க அதான் பார்த்தேன், இவங்க வீர மங்கையாச்சு. நீங்க உங்களுக்கு புல்லட் வாங்க வந்திருக்கீங்களா? நானும் ஓட்டுவேன் கார் எல்லாம். இப்போ பைக் ட்ரை பண்றோம். என்னுடைய பிரதருக்காக வாங்க வந்திருக்கேன். ஓ, நீங்க உங்களுக்கு வாங்க வரலையா? நான் கூட வீர மங்கை உங்களுக்காக வாங்க வந்தீங்கன்னு நினைச்சேன். சரி, உங்க பிரதருக்காக வாங்க வந்திருக்கீங்க. எஸ், என் பிரதர். கிரிஜா மேடம், என்னோட பேர் வச்சிருக்கீங்க, ரொம்ப என்னோட பேர் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா மல்டி டேலண்டா இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்களும் மல்டி டேலண்ட் தான், கார் ஓட்டுவீங்க, புல்லட் ஓட்டுவீங்க, எல்லாமே ஓகே. இப்போ உங்க பிரதரோட பேர் என்னது? கோகுல கிருஷ்ணன். கோகுல கிருஷ்ணன். சூப்பர் மேடம். அவருக்கு நீங்க வந்து பைக் வாங்கி தரேன். இது நீங்க எப்படி இது கேள்விப்பட்டீங்க? இது எங்க K7 பைக்ஸ் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? யூடியூப்ல இன்ஸ்டால எல்லாம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே. சூப்பர். ஸோ மக்களே, இப்போ நம்ம K7 பைக்ஸ்ல வந்து புது வரவா ஒன்று வந்திருக்கு. R15ல வந்து V4 லேட்டஸ்ட் மாடல் 2023. இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,38,000 தான் ஓனர் சொல்றாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்க கையில் 10,000 இருந்ததுன்னா இந்த வண்டியை உடனே எடுத்துன்னு போகலாம். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இங்கே வராங்க. நம்ம பார்த்துருக்க வர யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, லேடிஸ் கஸ்டமர் நிறைய பேர் வராங்க. அவங்க தம்பிங்களுக்கு, ஒய்ஃப், ஹஸ்பண்டுங்களுக்கு, ஸோ அவன் ஃப்ரெண்டுங்களுக்கு நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக இந்த வண்டி வேணும் அப்படின்னா இப்போ தான் வந்து இது புது வரவு. நானே எடுத்துன்னு போயிடலாம்னு நினைக்கிறேன். வெறும் 10,000 டவுன் பண்ணி கேட்டால் R15 V4 கிடைக்கும். ஸோ மக்களே, இப்போ நம்ம வந்து புல்லட்டை இங்கே நம்ம வந்து ஷோரூமில் வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கும் போது நிறைய கஸ்டமர் உள்ள ஒரு வந்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படி நம்மகிட்ட நிறைய கஸ்டமர் இல்லை, ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்கலாம். பாருங்க, பயங்கரமாக வண்டியை பார்த்துன்னு நீங்கள் வந்து எடுத்துன்னு போக முடியாது. வணக்கம். வணக்கம். நான் உங்கள் பேர் என்ன? என் பேர் எஸ்கே மணி. எஸ்கே மணி. நம்ம சிவகார்த்திகேயன் சொந்தக்காரா? சொந்தக்காரனா இல்லை. சரி, ஓகேண்ணா. நம்ம K7 ரேசிங் பைக் வந்து வாங்க வந்திருக்கீங்க. என்ன பைக் நான் பார்த்துட்டு இருக்கீங்க? கிளாசிக் 350. கிளாசிக் 350 புல்லட் தான். புல்லட் தான். சூப்பர்ண்ணா. சரி, நான் இங்கே வந்து என்ன கட்டினா எப்படி தராங்கன்னு எதனா சொல்லியிருக்காங்களா? நாங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு தான் வந்தோம். சூப்பர். நெட் கேஷாகவும் கட்டலாம், இல்லை 10,000 இருந்தால் கூட இஎம்ஐ பண்ணி தரேன்னு சொன்னாங்க. 10,000 கட்டினா இஎம்ஐ பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நம்ம நார்மலாக 10,000 கட்டினா புல்லட் வெளில கிடைக்குது கொஞ்சம் கஷ்டம். சான்ஸே இல்லை. இல்லை, ஏன்னா இப்போ எவ்வளோ 10,000 கட்டினா இஎம்ஐ பண்ணி தரேன்னு சொன்னாங்கல்ல. ஆஹா, வந்து தான் பார்ப்போமே வண்டியோட கண்டிஷன் எப்படி இதெல்லாம் பார்க்கலாம். பார்த்தா வண்டி நல்லா பளபளன்னு தாங்க. இல்லை, இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. ஃபுல்லாகவே என்ஃபீல்டாக இருக்கு. எந்த வண்டி வாங்குறது? புல்லட் கடலா, புல்லட் ரிவரா, இல்ல புல்லட் ஏரியா? இது எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா நான் நிறைய இடம் போயிருக்கேன். ஏதாவது ஒரு வண்டி 2 வண்டி தான் இருக்கும். பட் இங்க எந்த வண்டி சூஸ் பண்றதுன்னே புரியல. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கா? எனக்கு வந்து லைக் பண்றது என்னன்னா அந்த மெட்டல் கிரே, கன் மெட்டல் கிரே. கன் மெட்டல் எனக்கு அதுதான் லைக் பண்ணி வந்திருக்கேன். சூப்பர். ஏற்கனவே ஒரு டைம் வந்து போயிருக்கோம். சரி, இன்னைக்கு வந்துட்டீங்க. இன்னைக்கு என்னோட கைராசியா என்னன்னு தெரியாது. கண்டிப்பா வண்டி எடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ராயல் என்ஃபீல்ட்ல இன்டர்செப்டார் 650cc. இது வந்து வண்டியோட ரேட்டு பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆனா இப்ப நம்ம அந்த வண்டியை கூட நீங்க வந்து வெறும் 10,000 கட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி இன்டர்செப்டார் கிடைக்கும். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து ராயல் என்ஃபீல்ட் இன்டர்செப்டார். இது 2 வண்டி இருக்கு பாருங்க. இங்க வாங்க, கிட்ட வாங்க. இன்டர்செப்டார் பாத்தீங்கன்னா இன்டர்செப்டார் 650. ஸோ இது போல பெரிய வகையான பைக்கும் வந்து நாங்க தரோம். ஸோ வெறும் 10,000 டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா இந்த வண்டியும் கிடைக்கும். சொல்லுங்க இமானுவேல், நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க வந்து கல்பாக்கம். கேமரா பாருங்க, உங்க அழகான முகத்துல இந்த கேமராக்கு காட்டுங்க. கல்பாக்கம் தாண்டி நம்ம ஊர் வந்து ஒரு சீக்கிரம் வைப்போம். ஓகே. இப்போ நீங்க சென்னையில வந்து எங்க ரெண்டல் இருக்கீங்களா? இல்ல சென்னை தான் இருந்தோம். சென்னை தான் பிறந்தது, படிச்சது சென்னையில் தான். சூப்பர். நம்ம ஊரோட செட்டில் ஆனதா, ஹோட்டலில் செட்டில் ஆனதா ஊரோட போயிட்டோம். ஸோ ஆல்ரெடி நீங்க வண்டி வாங்கிருக்கீங்களா? K7ல வாங்கிக்கிறோம். வண்டி வாங்கிருக்கீங்க. சூப்பர். வண்டி எப்படி இருக்கு? வண்டி வாங்க நல்ல வண்டி வாங்க, நல்ல கண்டிஷன் சூப்பராக. எல்லாமே ஒரு கஸ்டமரோட வண்டியோட ஓனர் வந்து நல்லா பேசி நல்லா இது பண்ணுவாரு. தங்கமான மனுஷன், நல்லா பேசுறாரு. அவரும் எங்கடா அப்படிதாங்க பேசுறாரு. நல்ல மனுஷங்க. சொன்னல அந்த K7 சொன்ன மாதிரிங்களா, அவர்தான் நினைக்கிறேன்ல. அவர் அழகா ஸ்டைலா பேசுவார், சூப்பரா பேசுவாரு. ஆனா சொன்ன மாதிரி இப்போ ஏற்கனவே வண்டி இப்போ நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆமா, பண்ணிதான் இருக்கோம். சூப்பர் தலைவா. சில குறிப்பிட்ட வண்டிங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 டவுன் பேமெண்ட் சொன்னேன். சில வண்டிங்களுக்குலாம் வந்து 0 டவுன் பேமெண்ட். இந்த மாதிரி பெரிய வண்டிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் கேஷ் 1 லேக் கொடுத்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு வந்து என்னால் இன்டர்செப்டர் ஓட்ட முடியல, 650cc ஓட்ட முடியல, என்னால் அதை வாங்க முடியல அப்படின்றவங்களுக்கு 535cc GT, இது வந்து ராயல் என்ஃபீல்டில் கான்டினென்டல் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பைக்கு நல்லா தான் இருக்குது. கான்டினென்டல் GT ராயல் என்ஃபீல்டு GT. ஸோ நீங்கள் தயவுசெய்து யார் வண்டி ஓட்டினாலும் தலைக்கவசம் போட்டு வண்டியை ஓட்டுங்க. இதுதான் எங்களோட அட்வைஸ். நாங்களும் தலைக்கவசம் போட்டு தான் வண்டியை ஓட்டுறோம். வாங்க, இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு போனவங்க தான் சொன்னாங்க, ஓனர் தங்கமான இருப்பான், நல்லா பேசுகிறா இருப்பான். அதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸோட எத்திக்ஸாக இருந்தாலும் உண்மையிலே வந்து ஓனர் வந்து இது உண்மையிலே தங்கமானவரா அப்படின்றது எப்படி நம்ம நிரூபிக்கலாம்? நான் சும்மா வாயில் வந்து ஹச்சு இல்லை. பாருங்க, அவரோட கடைப்பேர் வந்து K7 பைக்ஸ் தான் சொன்னேன். மேலே பாருங்களேன்,
அங்க பாருங்க K7 பைக்ஸ். அந்த K7 ரேசிங்ல K7 தெரியாது, மறைஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு மரம் போகுது. இதே வேற யாருன்னா என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம நேம் போட்டு தரணும், நம்ம கடை பேர் தரணும் அப்படின்றதுக்காக பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் வெட்டுவாங்க. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த மரத்தை கூட வெட்டாம அந்த மரத்துக்கு அப்படியே உயிரை கொடுத்துட்டு மரத்துக்கும் வாழ்க்கை தராரு, எங்க வண்டி வாங்குறவங்களுக்கும் வாழ்க்கை தராரு. இவன் இப்படி பேசுனா நீங்க உண்மையிலேயே மனசுல படுறது சொல்றேன். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், டக்கு மரத்தை வெட்டி கலையை வெட்டி எது இருந்தாலும் விட மாட்டாங்க, சின்ன கலையோட விட மாட்டாங்க. ஒரு மரம் வெட்டப்படக்கூடாது, என் பேரு மறந்தாலும் பரவாயில்ல, அந்த பேரு மறையதுனால எனக்கு பிசினஸ் ஆகுதா இல்லையான்னு கிடையாது. என்கிட்ட வர மக்கள் அவங்ககிட்ட நான் நந்துக்கிற விதம், அதனால எனக்கு பிசினஸ் ஆகுதுன்னு ஒரு பெருமையா சொன்னாரு. வர கஸ்டமர் சொன்னாங்க பார்த்தீங்களா, இங்க தாங்க இந்த பிசினஸ். நான் உங்க தில்மாகிரி அலைஸ் கிரிதுரை.